ரெசிபி கடலை மாவு பர்ஃபி. இதை நம்ம ஈஸியாக 10 நிமிஷத்தில் வீட்டிலே செய்யலாம். முதல்ல இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேன் எடுத்து பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்படி வறுக்கும்போது இந்த கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். 5 மினிட்ஸ் வறுத்தாச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் நெய் தேவைப்படும். இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போவும் லோ ஃப்ளேமில் தான் வச்சு கிளறணும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்ப்போம். இப்போ நம்ம கிளறும் போது கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ நெய்யும் சேர்த்து கிளறும் போது அது சரியாயிடும். அப்படியே சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் அதை நம்ம உடச்சி விட்டால் போதும். இப்போ நம்ம அவ்வளோ நெய்யை சேர்த்தாச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரை கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ லைட்டாக திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஒதுக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சுகர் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். இதை ஒரு கம்பி பதம் வர வர கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்ல கொதி வந்தாச்சு. வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவு மிக்சரோடி சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உடனே இதை நம்ம ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுட்டு சின்ன சின்ன பாதாம் துண்டுகளை மேலே போட்டுட்டு இப்போ ஒரு சின்ன ஸ்பூனால் பாதாம் துண்டுகளை லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் செட் ஆயிரும். அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போடலாம். நம்மளோட கடலை மாவு பர்ஃபி இப்போ ரெடி ஆகிட்டு, ஃபஸ்ட் டைம் இந்த பர்ஃபி யார் செஞ்சாலும் அவங்களுக்கு சூப்பராக வரும்.